சன்னா மசாலா வித் பூரி ஒரே கிரேவிங்காக இருக்குது, பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பே லீஃப், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா வெடித்து வரட்டும். அது நல்லா ரோஸ்ட் ஆகி செம்மி கோல்டன் ஆகணும். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா பிங்கிஷ் கலரில் வரப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா பிங்கிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 3 டொமேட்டோ போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சன்னா ஊற வச்ச ஓவர் நைட் சோக் பண்ணி வச்ச சன்னா, நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கலன்னா கூட பரவாயில்ல, 5 hours நீங்கள் ஹாட் வாட்டரில் ஊற வச்சா கூட ஓகே தான். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் அதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் போட்டுக்கலாம். மசாலாஸில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஓவர் நைட் சோக் பண்ணி வச்ச சன்னால ஒரு கால்வாசி மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக வரும். கிரேவி திக்காக வரத்துக்கு நீங்கள் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி கசகசா வந்து ஊற வச்சு அதை அரைச்சி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹையில் வச்சு ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சன்னா கிரேவி ரெடி. அண்ட் இப்போ நம்ம வந்து பூரி சுட போகிறோம். என்னை அள்ளி சாப்பிடாதே, முந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன், என்னை எங்கு கூப்பிடாதே. பூரி நல்லா புசு புசுன்னு வருது. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அதை ஆயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட பூரி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you all in the next video. Bye.